தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்ஐடி அலுவலகத்தில் எரிந்த நிலையில் பென்டிரைவ் ஒன்று இருந்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கடந்த 27ஆம் தேதியன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்து மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்பொழுது இவர்கள் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் கரூர் மாவட்ட தவேகா பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் சிபிஐ மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் சிபிஐ விசாரணை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரத்தோகி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அமைத்து உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற பிரச்சார பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்று கரூர் வந்துள்ள சிபிஐ அதிகாரிகள் எஸ்ஐடி வசம் உள்ள ஆவணங்களை ஒப்படைக்கப்பட்டு இன்றோ அல்லது நாளையோ விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். மேலும் பிரவீன்குமார் ஐபிஎஸ் தலைமையிலான ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் மற்றும் ஏடிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவினர் கரூர் வந்துள்ளனர். கரூர் வந்துள்ள சிபிஐ அதிகாரிகளிடம் கரூர் நகர காவல் நிலையத்தில் விசாரணை செய்த கோப்புகள் மற்றும் எஸ்ஐடி வசம் உள்ள ஆவணங்கள், வீடியோவை ஒப்படைத்து விசாரணையை துவங்க உள்ளனர். மேலும் இப்பொழுது கிடைத்துள்ள அண்மை தகவல் என்னவென்றால், கரூர் எஸ்ஐடி தற்காலிக அலுவலகத்தில் தீயிடப்பட்ட காகிதங்களுடன் கிடந்த 32 ஜிபி பென்டிரைவ் மற்றும் கரூர் எஸ்ஐடி தற்காலிக வளாகத்தில் வழக்கு தொடர்பான மீதம் இருந்த ஆவண நகல்கள், காகித துண்டுகள் உள்ளிட்டவை தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறது. எரிந்த காகித துண்டுகள் மற்றும் 32 ஜிபி பென்டிரைவ் ஒன்று கிடைத்துள்ளது மற்றும் அது எரிந்த நிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வினிதா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.